சத்தியத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாய் கேட்கும்படி ஆண்டோடைய நாமத்தினால் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு என்ன? அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அறிவு எங்கே இருக்குது? நம்ம மூளையில் இருக்குது. மூளை இருக்குதா? அதனால் இன்றைக்கி நான் முதல்லையே டிஸ்க்ளைமர் போட்டுறேன். அறிவு இருக்கா, அறிவு இல்லையா, இப்படியெல்லாம் நான் இன்றைக்கி நிறைய வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டியது இருக்கும், பயன்படுத்த வேண்டியது இருக்கும். யாரும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. இதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற வார்த்தை. அதனால் ஒரு திறந்த இருதயத்தோடு நம்ம கற்றுக்கொள்வோம். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை இதனால் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தை என்னை ஆசீர்வதித்தது. நான் இதை போதிக்கும் போதே நான் மறுரூபமாகிறேன். ஆகவே நிச்சயமாக இந்த நாளின் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 49:20. 49வது சங்கீதம் 20வது வசனம். அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். சேர்ந்து சொல்லுவோமா? அறிவில்லாத மனுஷன் மிருகங்களுக்கு. ஆண்டவர் மனிதன் மிருகம் என்று அதை வித்தியாசப்படுத்தியும் ஒப்பிட்டும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நம்மளை தேவன் அவருடைய சாயலாக படைக்கும்போது அறிவோடு படைத்திருக்கிறார். ஆகவே தான் ஆதாம் எந்தெந்த ஜீவ ஜந்துக்கு என்னென்ன பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. ஸோ இந்த உலகத்தில் ஏராளமான மிருகங்களை தேவன் படைத்திருந்தார். மனிதனையும் தேவன் படைத்தார். ஆனால் மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. அந்த வித்தியாசம் எதில் இருந்தது? அறிவு. அந்த வித்தியாசம் எதில் இருந்தது? அறிவு. அப்ப மனிதனுக்கு என்ன உண்டு? அறிவு. மிருகங்களுக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. சாப்பிடும், தூங்கும், திடீர்னு ரோட்டில் அடிபட்டு செத்துரும், அல்லது காட்டில் தன்னை விட கொடூரமான விலங்குகளுக்கு அது இரையாகிவிடும். வேட்டையாடுறவங்க வேட்டையாடி அதை அழித்து போடுவார்கள். இன்றைக்கி நிறையா மிருக இனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மிருகங்களுக்கு வீடு தேவையில்லை, உடை தேவையில்லை, மருத்துவம் தேவையில்லை, பிஸ்னஸ் தேவையில்லை, சேமிப்பு தேவையில்லை, அரசியல் தேவையில்லை, ஆன்மீகமும் தேவையில்லை. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? அதுகளுக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. அப்ப அறிவில்லாத மனிதன் அப்படின்னு இங்க சொல்லும்போது அறிவு இல்லாதவங்கன்னு ஒருத்தருமே கிடையாது. தட்டி பாருங்க. காலி டப்பாவை தட்டுறதுக்கும் உள்ள ஃபுல்லாக பொருள் இருக்கிற ஒரு டப்பாவை தட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். காலி டப்பாவை தட்டினா எப்படி சத்தம் கேட்கும்? அப்படி சத்தம் கேட்கும். உங்கள் தலையில் அப்படி தட்டும்போது எப்படி சத்தம் கேட்டுச்சு? உள்ள என்னமோ என்ன செய்யுது? எல்லாருக்கும் ஆண்டவர் 150 கிராம் மூளையை தலையில் வச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் அறிவு என்ன செய்யுது? இருக்கு. என்னன்னா அறிவு பூர்வமாக நாம் பேசுவதோ செயல்படுவதோ அதுதான் இப்போ மேட்டர். இப்போ நம்முடைய கனி அப்படிங்கிறது பேச்சிலும் செய்கையிலும் தான் என்ன செய்யும்? வெளிப்படும். இப்போ நான் யார் அப்படிங்கிறத நான் பேசுகிற பேச்சிலையும் என்னுடைய நடத்தையிலிருந்து தான் நீங்கள் என்ன செய்வீங்க? அறிந்து கொள்வீங்க. அப்போ ஆண்டவர் எனக்கு அறிவை கொடுத்துருக்கிறார். அந்த அறிவோடு நான் பேசினால், நான் செயல்பட்டால் அது எனக்கும் ஆசீர்வாதம், என்னை உலகம் மதிக்கும். ஒருவேளை அறிவீனமான வார்த்தைகள், மதியீனமான அறிவில்லாத வார்த்தைகளை நான் பேசினா, அறிவில்லாதபடி நான் நடந்து கொண்டால் அது எனக்கும் நஷ்டம். உலகமோ என்னை மதிக்காது, உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளாது. அதனால தான் ஆண்டவர் அறிவில்லாத மனிதன் எதற்கு ஒப்பாயிருக்கிறான்? மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். மிருகங்களுக்கு மதிப்பு உண்டா? கிடையாது. ஒரு சிலர் பெட் லவ்வர்ஸ் இருக்கிறாங்க. விலங்குகளை, பறவைகளை
ஊரும் பிராணிகளை நேசிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. மிருகங்களுக்கெல்லாம் அவங்க அறிவு இருக்குன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நாய் கூட ரொம்ப நன்றி உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாய் கடித்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வளர்க்கிறவர்களையே அந்த வளர்ப்பு பிராணிகள் எத்தனையோ கொன்றிருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தர் செல்லமாக வளர்த்த மான் முட்டி செத்துட்டார். ஏன்னா ஒரு சீனா தேசத்தில் ஒரு ரிட்டையர்டான வாத்தியார் தனியாக இருக்கிறார். வீட்டில் செல்ல பிராணியாக ஒரு பூனையை வளர்த்துருக்கிறார். அந்த பூனை கடிச்சே கொன்றுச்சு அந்த ஆசிரியரை, அந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரை. ஒரு அம்மா செல்லமாக ஒரு மலைப்பாம்பு வளர்த்துருக்குது. குட்டியிலேருந்து பெட்லே தான் படுத்துருக்குமா, கூடவே தான் நைட்டு தூங்குமா. அதனால் இது ரொம்ப செல்லமாக நம்மளை விரும்புது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கட்டி பிடிச்சிட்டே தூங்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் அது இந்த அம்மாவுடைய சரீர அளவு இருக்கும்ல, அதை அளந்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த சரீரத்தை விட நம்ம ஒரு 2 அடி எப்போ வளருவோம்? எதுக்கு? உழுங்குறதுக்கு. இந்த அம்மாவை முழுங்குவதற்கு இந்த அம்மாவை விட ஒரு நீளமான சரீரம் தேவையில்ல. அதுக்காக வெயிட் பண்ணி ஒரு நாள் இந்த சகோதரியை முழுசாக என்ன செஞ்சிருச்சு? முழுங்கிருச்சு. புரிகிறதா? அதனால் கவனம். ஆண்டவர் சொல்றார், அறிவில்லாத மனிதன் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கான். அறிவில்லாமல் ஒருவன் மனிதனாக வாழ அவனுக்கு அருகதையே கிடையாது. அறிவு பாருங்க, ஆக்கப்பூர்வமான சகல காரியங்களுக்கும் நம்மை வழி நடத்தும். ஆக்கப்பூர்வமான அப்படின்னு சொல்லும்போது நன்மையான, உயர்வுக்கான, என்ன சமாதானத்துக்கான, அப்புறம் ஆரோக்கியத்துக்கான, வெற்றிக்கான, இது எல்லாவற்றுக்கும் வழி நடத்துவது எது? அறிவு. ஒரு அழிவுக்கேதுவான ஒரு 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 என்ன சொல்றது, அற்புதமான ஒரு திட்டத்தை, ரொம்ப ஆச்சரியமான ஒரு திட்டத்தை போட்டு அமெரிக்காவின் இரட்டை கோபுரத்தை இடித்தவர்களை அறிவாளி என்று உலகம் என்ன செய்யாது? பாராட்டாது. நான் சொல்றது புரியுதா? அமெரிக்கா பாதுகாப்புக்கு பேர் போன நாடு. அதில் சில தீவிரவாதிகள் நுழைந்து விமானம் அதனுடைய எரிபொருளை நிரப்பி புறப்படும் போதே அதை ஹைஜாக் பண்ணி அதை ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சிட்டிக்குள்ளேயே திருப்பி ட்வின் டவர் மேலே இடித்து, யாருமே அசைக்க முடியாது, இடிக்க முடியாது அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்த அந்த ட்வின் டவர், அது நடுவில் வந்து ஒரு இரும்பு இருக்குமா, அதுதான் அதனுடைய பலம். அதை உருக்குற அளவுக்கு இதில் எரிபொருள், இதெல்லாம் யோசித்துருக்கான். பார்த்துட்டு பாருங்களேன். சும்மா ஒரு கட்டடத்தெல்லாம் இடித்தா அப்படி எப்படி இடிஞ்சு விழும்? அந்த உள்ளே இருக்கிற அந்த கம்பியை உருக்கிற அளவுக்கு ஒரு வெப்பம் தேவை. அதுக்கு தான் இந்த விமானத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அது உருகி அப்படியே பில்டிங் கீழே விழுந்துருச்சுன்னா, பா எப்படி பிளான்! அவ்வளோ அறிவாளின்னு சொல்லுவாங்களா? அறிவு கட்டத்தனமாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ஒன்றா புரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மேலே போகிறோம்னா அறிவோடு செயல்படுறோம்னு அர்த்தம், கீழே போகிறோம்னா அறிவு இல்லாமல் செயல்படணும்னு அர்த்தம். மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள்னா அறிவோடு செயல்படணும்னு அர்த்தம். மக்கள் நம்மை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்றால் அறிவில்லாமல் செயல்படுகிறோம் என்ற அர்த்தம். நம்மை சுற்றி சமாதானம் இருக்கிறது என்றால் அறிவோடு செயல்படுகிறோம் என்ற அர்த்தம். நம்மை சுற்றி குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கிறது என்றால் அறிவில்லாமல் செயல்படுகிறோம் என்று அர்த்தம். இது மாதிரி தான் எல்லா பாசிட்டிவிட்டியிலையும் இருக்கிறது அறிவு சார்ந்த செயல், எல்லா நெகட்டிவிட்டியிலையும் இருக்கிறது அறிவற்ற செயல். இதை குறித்து தேவனே அங்கலாய்ப்போடு பரிசுத்த வேதத்தில் சில வசனங்களை எழுதி வச்சிருக்கிறாரு. ஏசாயா 1:3 பாருங்களேன்.
ஏசாயா 1:3, மாடு எஜமானையும் கழுதை முன்னனையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. ஏசாயா 5:13, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அறிவில்லாமையினால் வெட்கப்பட்டு போகிறார்கள், அறிவில்லாமையினால் சிக்கிக் கொள்ளுகிறார்கள், அறிவில்லாமையினால் அவர்கள் தோல்வி அடைகிறார்கள். எரேமியா 4:22, என் ஜனங்களோ மதியற்றவர்கள். ஆண்டவர் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் மதியற்றவர்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள் அப்படின்னு சொல்றதுனால பொல்லாப்பு செய்வது ஒரு அறிவார்ந்த செயல் அல்ல. ஏன்னா இங்க நன்மை செய்ய அறிவு இல்லைங்கிறது தான் ஆண்டவர் அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறார். நன்மை செய்ய என்ன இல்லை, அப்போ நன்மை செய்ய என்ன வேண்டும்? நல்லா படிக்க என்ன வேண்டும்? பாருங்க, நல்லா படிக்க அறிவு வேணும்னு அறிவு இருக்கிறவங்களுக்கு தான் புரியும்னு அர்த்தமே கிடையாது. அறிவு இருக்கிறவன் தான் படிப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த அறிவு என்ன சொல்லும் அப்படின்னா, ஒழுங்கா படிடா, அப்போ தான் உனக்கு இந்த ஊர் மரியாதை கிடைக்கும், ஒழுங்கா படி, அப்போ தான் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், ஒழுங்கா படி, அப்போ தான் நீ நல்லா சம்பாதிச்சு நல்லா வர முடியும், ஒழுங்கா படி. ஏன்னா உங்கள் பெற்றோர் உனக்காக எவ்வளோ கிரயம் செலுத்துகிறாங்க, நல்லா படி, அதுதான் உனக்கு மதிப்பு அப்படிங்கிறது தான் அறிவே தவிர, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? படித்து வர்றது அறிவு அல்ல, படிக்கிறது இன்ஃபர்மேஷன். ஏன்னா படிக்கணும்னு தோணுதில்ல, அதுதான் அறிவு. அப்போ படிக்காதவங்களை என்ன சொல்கிறாங்க? அறிவில்லாதவன். படிக்காததுனால அவன் அறிவில்லாதவன் இல்லை, படிக்கணுங்கிற எண்ணம் இல்லாதவன். ஏன் நீ படிக்கலைன்னா என்ன ஆவ? சரி, படிக்கலை, ஆனால் நல்லா சம்பாதிக்கிறான், ஒழுக்கமாக இருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து ஒரு வீட்டை கட்டுறான், தாய் தகப்பனை நல்லா வச்சுக்கிறான், சமுதாயத்தில் ஒரு யோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறான், 4 பேருக்கு உதவி செய்கிறான், சபைக்கு கொடுக்குறான், ஊழியம் செய்கிறான். என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அவன் அறிவாளியா? பாருங்க, he holds no degree. அவனுக்கு டிகிரி இல்லை, ஆனால் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய செயல் அறிவார்ந்ததாய் இருக்கிறது. புரியுதா? அதனால் அறிவு என்பது நம்மை நன்மைக்கு நேராக, வளர்ச்சிக்கு நேராக நடத்துகிறது. அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு நன்மை செய்ய அறிவில்லை. ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை இயேசு அழைக்கிறார். புரியுதா? அறிவுபூர்வமான வாழ்க்கை வாழ இயேசு. அப்ப நம்ம சிறைப்பட்டு போகும்போது தேவன் சஞ்சலப்படுகிறார். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள், அறிவில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், அறிவில்லாமல் வேதனைப்படுகிறார்கள். காரணம் இல்லாத காயங்கள், தொடர் தோல்விகள். அதை ஆண்டவர் பார்க்கும்போது என்ன, தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நம்ம அப்படி இருக்கிறோம். அப்படிங்கும்போது ஆண்டவர் ரொம்ப அங்கலாய்க்கிறார். இப்படி இவங்களுக்கு எந்திரிச்சு வர்றக்குரிய அறிவு இல்லையே, ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்கிறதுக்கு. ஆகவே இன்னைக்கு அறிவை பற்றி நான் பேச போகிறதில்லை. இன்னைக்கு இந்த அறிவில்லாமல் நம்ம செய்கிற காரியங்களை தான், அதாவது நம்ம செய்கிற அறிவில்லாத காரியங்களால் தான் நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம நெருக்கப்படுறோம், நம்ம சிக்கல்களுக்குள்ளே கிடக்கிறோம், நம்ம வளர முடியலை.
ஏன்னா நம்ம பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். புரியுதா? அதாவது அறிவில்லாத செயல், அறிவில்லாத பேச்சு, இதுதான் நம்ம வாழ்க்கையில் நஷ்டத்தை ஏற்படுத்துது, கஷ்டத்தை ஏற்படுத்துது, தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்துது, குழப்பங்களை ஏற்படுத்துது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கிடணும். எதையும் அறிவோடு செய்யும்போது நானும் நல்லா இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. சொல்ல புரியுதா? ஆமாம். பாருங்க, எல்லாத்தையும் கர்த்தர் நமக்காக செஞ்சாருன்னா நமக்கு எதுக்கு அறிவு? ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்து இந்த முழு உலகத்தையும் ஆளும்படி கொடுத்துட்டு பேசாமல் ஒதுங்கிட்டார். மனிதன் எப்படி ஆள்றான்? அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் பிரமிப்பா இருக்கிறது. எப்படி யோசித்து பாருங்க. நோவா பேழையை கட்டினார். ஆண்டவர் ஒரு பிளெயின் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்தார். நீளம் இவ்வளவு, அகலம் இவ்வளவு, உயரம் இவ்வளவு, 3 தட்டா இருக்கணும், மேலே ஒரே ஒரு ஜன்னல் இருக்கணும், ஒரு கதவு. இதை ஒரு பிளெயின்ஸ்னா ஒரு சமபூமியில் அவர் செய்கிறார். கப்பல் எங்கே செய்வாங்க? கப்பல் எங்கே செய்வாங்க அப்படின்னோடனே கான்சாபுரத்தில் செய்வாங்கங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க நீங்கள். எல்லாம் செய்ய மாட்டாங்க. அது எல்லாமே ஒரு நீர்நிலை இருக்கிற இடத்துல செய்வாங்க. ஒரு ஆறு, ஏன்னா ஒரு பெரிய கடல் பகுதி, அங்கே தான் கப்பல் செய்யணும். அப்போ தான் அப்படி தண்ணியில் என்ன செய்யலாம்? இறக்கி விட்டுறலாம். இவர் ஒரு சமபூமியில் கட்டுறாரு. ஆண்டவர் ஒரு ஒரு பிளெயின் ஸ்ட்ரக்சர் கொடுத்தார் இப்படி செய்யணும்னு. ஆனால் அதை செய்யக்கூடிய அறிவு நோவாவுக்கு இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அது மிதந்துச்சுங்க. இன்னைக்கு கப்பல் மிதக்கிறதுக்கு எவ்வளவோ இன்ஜினியரிங் படிப்பு இருக்குது, கண்டுபிடிப்புகள் இருக்குது. ஆனால் அன்னைக்கே நோவா அதை செஞ்சார். சரி, இன்னைக்கும் கப்பல்களை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது கடலில். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற கப்பலில் அதிகபட்சம் பயணம் செய்யக்கூடியது 5000 பயணிகள், 3000 பணி ஆட்கள், 8000 பேர். பா, எவ்வளோ பிரம்மாண்டமான கப்பல் அப்படியே மிதந்து என்ன செய்யுது? போகுது. சரி, கீழே தண்ணியில் மிதந்து போகிறத விடுங்க, வானத்தில் பறக்கிற ஏரோப்ளைனை பாருங்களேன், எப்படி பறக்குது, எப்படி பறக்குது. கிட்டத்தட்ட 800 பயணிகளை ஏர்பஸ் 430, ஆமாம், என்ன பறக்குது பா, டபுள் டக்கர். ஆமாம், ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குதான் ஏரோப்ளைனில், அப்படி பறக்குது. ஆச்சரியம். எது சொல்லுங்க? ஆண்டவரா வந்து ஃப்ளைட் செஞ்சு கொடுத்தாரு. சோம்பேறிகள் தான் ஆண்டவரை எனக்கு அதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியும் ஆண்டவர் ஒன்றும் அப்படிலாம் சோம்பேறிகளுக்கெல்லாம் ஒன்றும் செஞ்சு கொடுக்குறதும் கிடையாது. என்ன ஆண்டவர் சொல்ல, உனக்கு நான் என்ன கொடுத்துருக்குறேன்? நம்ம பிரெயினில் அதிகபட்சம் மனுஷன் யூஸ் பண்ணது 5% தானா. இன்னும் பிரெயினை 95% மனுஷன் என்ன செய்யலையா? பாருங்களேன். அப்போ எத்தனையோ பேர் பயன்படுத்தாத மூளையை நம்ம கல்லறையில் போய் என்ன செய்கிறோம்? அடக்கம் பண்ணுறோம். அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடியாவது எடுத்து ஓப்பன் பண்ணி தந்தாருன்னா அதை வறுத்தாவது என்ன செய்யலாம்? பாஸ்டர், என்னுடைய மூளையை நான் என்ன செய்யலை, அதிகபட்சம் பயன்படுத்தலை, அதனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் வறுத்து சாப்பிடுங்கன்னா அது கொடுக்கலாம். அதுவும் மனுஷன் கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் மூளையை பயன்படுத்துறீங்க? ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ ஐயோ, எவ்வளோ அறிவு. அதாவது இந்த பேர் என்னது, நியூட்டனா, ஐசக் நியூட்டன், அவர் தான் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை கண்டுபிடிச்சார். எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு நாள் படுத்திருந்தார் ஆப்பிள் மரத்துக்கு கீழே, மேலேருந்து ஆப்பிள் பொத்துன்னு விழுந்துச்சான். நம்மனா என்ன செய்வோம்? ஆப்பிள் விழுந்துருச்சு, எடுத்து கடிச்சு சாப்பிட்டு குப்புறப்படுத்து தூங்கிடுவோம்.
ஆனா அவர் என்ன பண்றாரு? மூளைய பயன்படுத்துறாரு, யோசிக்கிறாரு. ஏன் விழுந்துச்சு? அப்படி விழுந்து மேல போக வேண்டியதானே, எதுக்கு கீழே வருது எல்லாம்? யோசிங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் கொஞ்சம் மூளைக்கு என்ன செய்யணும்? வேலை கொடுக்கணுங்க. அறிவுல இருந்து எல்லாம் வரணும். புரியுதா? இன்னைக்கு எல்லாம் எங்க இருந்து வருது? யூடியூப்ல இருந்து வருது. ஆனா யோசித்து பாருங்க, இந்த யூடியூப் இந்த மீடியா வர்றதுக்கு முன்னாடியே புளிக்குழம்பு இருக்குதா இல்லையா? கருவாட்டு குழம்பு இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. மட்டன் சுக்கா இருக்கா இல்லையா? பிரியாணி இருக்கா இல்லையா? அப்பெல்லாம் எங்க இருந்து அதை செஞ்சாங்க? இப்பதான் யோசிக்கிறாங்க. அதானே, எங்க இருந்து செஞ்சாங்க? அறிவுல இருந்து தான் செஞ்சாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எத்தனை மருத்துவங்க அந்த காலத்துல எங்க இருந்து பண்ணாங்க? புரியுதா? இன்னைக்கு எல்லாம் நமக்கு எதுதான்? யூடியூப் தான். எல்லாம் யூடியூப். சுடுதண்ணி வைப்பது எப்படி? என்ன கொடுமை பார்த்தீங்களா? இதுல இன்னைக்கு புதுசா ChatGPT எல்லாமே எதுட்ட கேட்கிறது? அன்பில்லாத கணவனை சமாளிப்பது எப்படி? ChatGPT ஐடியா கொடுக்குது. எப்படி ஐடியா கொடுக்கும்? அது என்ன செய்யுது? அப்படியே போய் பழைய நியூஸ் எல்லாம் திரட்டிட்டு வருது. வந்து நமக்கு ஒரு 4-5 லிஸ்ட் கொடுக்குது. தலையில் கல்லை போட்டு கொள்ளலாம், உலக்கையால் தலையில் ஒரு அடி பின்னாடி கூடி வச்சா ஆனால் கபாலம் கலண்டு, ஆமாம், அப்புறம் சோத்தில் என்ன, இதுதான் நியூஸு, இதுதான் ஏற்கனவே டேட்டாவா என்ன செய்யுது? அப்போ அதுலேருந்து தான் கொடுக்கும். யோசித்து பாருங்க, ஏதாவது சுயமா நம்ம சிந்திக்கிறோமா இன்னைக்கு? இப்ப நமக்கு ChatGPT தான் வேணும்னா ஆண்டவர் என்ன கொடுத்துருப்பாரு நமக்கு? ஒரு செல்போனை பிறக்கும் போதே கையில் என்ன கொடுத்து விட்டுருப்பாரு? ஆமாம், கையில் தனியாக செல்ஃபோன் இல்லாமல் இதுலேயே செல்ஃபோன் அட்டாச் பண்ணி விட்டுருப்பாரு. என்ன வேணாலும் இதை என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலான்னு. ஆனால் ஆண்டவர் நமக்கு ChatGPT கொடுத்தாரா, அறிவு கொடுத்துருக்காரா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அறிவை பயன்படுத்துங்க. இதுதான் ஆண்டவர் ரொம்ப நம்ம மேலே கன்சர்னாக சொல்கிற விஷயம். நம்ம படுற கஷ்டத்தை கர்த்தர் பார்க்கிறார், நம்ம அடைகிற நஷ்டத்தை கர்த்தர் பார்க்கிறார், நமக்கு ஏற்பட்டிருக்கிற மன வேதனைகளை உளைச்சல்களை கர்த்தர் பார்க்கிறார். ஆனால் ஆண்டவர் அங்கலாய்க்கிற விஷயம் என்னன்னா, நான் கொடுத்த அறிவை என்ன செய்ய மாட்டேங்கிறான், பயன்படுத்த மாட்டேங்கிறானே, கொஞ்சம் யோசிக்க மாட்டேங்கிறானே, சிந்திக்க மாட்டேங்கிறானே. பாருங்க, இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி ஆஸ்திகளை அழித்து போட்டான். அப்புறம் பசிக்காக ஒருத்தன்ட்ட ஒட்டிக்கிட்டான், வேலை பார்க்குறான், பன்றி மேய்க்கிறான். அவன் போய் ChatGPT கேட்டான், இந்த பன்றி மேய்க்கிற தொழிலிலிருந்து நான் முன்னேறுவது எப்படி? அப்படின்னா நமக்கு ChatGPT என்ன ஆலோசனை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? 100 பன்றிகளை வாங்கு, அந்த பன்றிகளுக்கு காலைதோறும் உணவு கொடு. அது திரும்ப நம்மளை என்னத்தான் செய்ய சொல்லும்? ஏங்க, பன்னி மேய்க்கிற நிலையிலிருந்து முன்னேறணும்னா அது என்னதான் நமக்கு சொல்லி கொடுக்கும்? நிறைய பன்னி மேயின்னு சொல்லும். புரியுதா? ஆனா வேதம் சொல்லுது, அவன் புத்தி, அவன் இவ்வளவு கஷ்டப்பட்ட போது அறிவு கண் திறந்தது. என்ன கண் திறந்துச்சு? அறிவு கண். ரலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அறிவு கண். புத்தி தெளிந்த போது என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர் கூட, அப்ப இதுவரைக்கும் அவனுக்கு அறிவு என்ன செய்யல,
வேலை செய்யலை. திடீர்னு அறிவு என்ன செய்ய ஆரம்பிச்சுது? நல்ல வேலை அவன் காலத்தில் செல்ஃபோன் இல்லை, இருந்துச்சு நாசமாக போயிருந்திருப்பான். ஏன்னா இன்னைக்கு மனுஷன் சாப்பாடு கூட இல்லாமல் இருக்காங்க. என்ன வேணுங்கிறான்? செல்போன் இருந்துச்சுன்னா அவனுக்கு பசி எடுக்க மாட்டேங்குது. செல்போன் இருந்துச்சுன்னா எந்த மனுஷனும் அவனுக்கு தேவையில்லை. அவன் அன்னைக்கு குறைவோட பசியோட கடந்து வந்த பாதையில அடைந்த நஷ்டங்கள், வெட்கம், தாழ்மை, வறுமை அவனுடைய மூளையை சிந்திக்க வச்சது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? அந்த அறிவு அதுதான் அவன் அப்பா வீட்டுக்கு என்ன செஞ்சது? கொண்டு வந்துச்சு. முதுகில் தட்டி அறிவு உயர்த்தும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஈஸியா இயேசு உயர்த்துவார். யாரை உயர்த்துவார்? இயேசு நம்மளை உயர்த்துறதுக்கு தான் என்ன கொடுத்துருக்கிறார்? அறிவை கொடுத்துருக்கிறார். என்ன செய்யணும்னு அறிவு வேலை செய்யலைன்னா எப்படியா எப்படியா எப்படியா? அப்போ ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் சபையில் கொடுக்கிறது என்னதே? சொல்லுங்க சத்தமா, அறிவு. அந்த அறிவு நமக்கு வேலை செய்யலைன்னா கடவுளே நினைச்சாலும் நம்மளை என்ன செய்ய முடியாது? ஒன்றும் காப்பாற்ற முடியாது. நான் சில விஷயங்களை சொல்கிறேன் நமக்கு இருக்கிற நேரத்திற்கு உட்பட்டு, எப்படியெல்லாம் நம்ம அறிவீனமான காரியங்களை செய்கிறோம் அப்படிங்கிறது. முதல் காரியம் என்னன்னா, கர்த்தரை விட்டு விடுவது. அது ஒரு அறிவீனமான செயல். கர்த்தரை விட்டு விடுவது. 2 நாளாகமம் 15:2 ஒரு ஊழியக்காரர், ஓதேதின் குமாரனாகிய அசரி அப்படின்னு முதல் வசனத்தில் இருக்கும். ஆசா அப்படிங்கிறவர் ராஜா. ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஒரு ஊழியக்காரர் அவர் பிரசங்கம் பண்றார், என்னுடைய தேவன் கைவிட தெரியாதவர். உன்னை மக்கள் எல்லாம் பயங்கரமா கைதட்டி இங்க வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் சொல்ற, நானும் உன்னை கைவிட கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். சின்ன பிள்ளைகளை நம்ம கடை தெருவில் கூட்டு போகும்போது அது எப்படி வரும் பார்த்துருக்கீங்களா? அதுகளுக்கு இந்த ஒரு ஃபோக்கஸ் இருக்காது, ஒரு டெஸ்டினியை நோக்கி போகணுங்கிற ஃபோக்கஸ் இருக்காது. அதனால் அம்மா இழுத்துக்கிட்டே போகும். இது அப்போ சில நேரம் எதையாவது ஒன்றை பார்த்த உடனே இழுத்து பார்க்கும், அம்மா விடாது, உதறிட்டு என்ன செய்யும்? ஆண்டவர் அங்கே தான் அங்கலாய்க்கிறார். ஏண்டா அறிவு கிட்டத்தனமா இப்படி கையை உதறிட்டு போற? இப்போ அம்மா கையை உதறிட்டு ஒரு பிள்ளை ஓடுதுன்னா அது அறிவாளின்னு சொல்லவா? சொல்லுங்க, எவ்வளோ ஆபத்துக்கள் இருக்கிறது யோசித்து பாருங்க. எவ்வளோ ஆபத்து, எவ்வளோ ஆபத்து. அதுதான் தேவன் நம்மளை கைவிடணுங்கிறத அவருடைய நோக்கமே கிடையாது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம விட்டுட்டு ஓடனா அவர் என்ன பண்ணுவார்? இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆசா ராஜா 14:4 பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின அதிகாரம், நம்ம ஏற்கனவே வாசித்த வசனத்துக்கு முந்தின அதிகாரம் 14:4, கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனையின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான். அதாவது அதுக்கு முந்தின ராஜாக்கள்லாம் கர்த்தரை மறந்துட்டாங்க. இவன் தான் கர்த்தரை நேசிக்கிறான், கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறான், கர்த்தருடைய பிரமாணங்களை ஜனங்களுக்கு போதித்து ஜனங்களையும் கர்த்தருடைய வழியில் நடத்துகிறான். எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்களேன். அதனால 5வது வசனம் கடைசி சொல்லுது, அவனுக்கு முன்பாக ராஜ்யம் எப்படி இருந்ததா? அமெரிக்கைனா ஆசீர்வாதமாக இருந்தது, அமைதியாக இருந்தது, எந்த தொந்தரவும் இல்லை யாராலையும், நல்ல ஒரு இளைப்பாறுதல்.
அந்த நாட்களில் ஆசாவுக்கு 5,00,000 படை வீரர்கள் இருந்தார்கள். 5,80,000 ரவுண்டு 5,00,000 வச்சுக்கிடுவோம். எத்தியோப்பிய ராஜா அவன் 10,00,000 படை வீரரோடு வருகிறான். 5,00,000 ஜெயிக்குமா 10,00,000 ஜெயிக்குமா சொல்லுங்க? 10,00,000. இப்போ 5,00,000 வீரர்களோடு இருக்கிற இந்த ஆசா என்ன சொல்றார் பாருங்க. 11வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கவனிங்க, உம்மை சார்ந்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. நல்லா முதுகில் தட்டி சொல்லுங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் இல்லாம இந்த உலகத்தில் வாழ எத்தனை பேருக்கு தெரியும் இந்த சத்தியம்? அவரை விட்டுட்டு எப்படிங்க வாழ முடியும்? அப்ப அவரை விட்டு விடுவது, அவரை மறந்து விடுவது, அவரை விட்டு விலகி செல்வது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன லாஜிக் இருக்கு அதுல? அது ஒரு மதியினம். அப்ப ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும் அப்படின்னா நமக்கு அது ஒரு சீரியஸான விஷயமா என்ன செய்ய மாட்டேங்கி தெரிய மாட்டேங்குது. அப்ப ஜெபிக்கலன்னா அதுக்கு அது என்னது? அறிவீனம். எப்படியா ஜெபிக்காம வாழ்வ? வேதம் வாசிக்கலன்னா அது பேர் என்னது? அது ஏதோ சும்மா பழக்க வழக்கம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இல்லையா, நம்ம கர்த்தரை சார்ந்திருக்கிற அடையாளமே என்னதான்? ஜெர்மனி பைபிள் வாசிக்கிறதான். அப்படி செய்யலைன்னா அது என்னது? மதியினம், அறிவீனம். எப்படி கர்த்தரை விட்டுட்டு நம்ம எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்? பாருங்க, இவன் அந்த மாதிரி ஜெபம் பண்ண உடனே 14வது வசனம் கடைசி சொல்லுது, அவர்கள் கொள்ளை மிகுதியாய் ஆகப்பட்டது. அவர்களுக்கு என்ன, அந்த யுத்தத்தில் 10,00,000 பேரையும் ஜெயிச்சு என்ன அடிச்சிருக்கிறாங்க? கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. பக்கத்தில் முதுக தட்டி சொல்லுங்க, ஆண்டவரை சார்ந்து கொண்டா கொள்ளையா கிடைக்கும். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. பாருங்க, அப்ப நன்மை குறையுதுன்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை தேடல. அப்ப கர்த்தரை தேடலைன்னா நன்மை குறையும்னு தெரிஞ்சும் தேடலைன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஆசா ஒரு அறிவுள்ளவனா இருந்தான். அப்புறம் தான் இந்த அதிகாரத்தில், அடுத்த அதிகாரத்தில் அந்த 15:1 அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் உங்களோடு இருப்பார், தேடினால் வெளிப்படுவார், விட்டு விட்டீர்கள் என்றால் விட்டு விடுவார். இதை கேட்டவுடனே ஆசாவுக்கு இன்னும் எழுப்புதல் ஆயிடுச்சு. அப்போ இன்னும் தேடணுமியா அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமாக ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்குறோம். 36 வருஷம் நல்லா போச்சு. 36 வருட ஆட்சி நல்லா போச்சு. 36வது வருஷம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ராஜா, அவன் பேர் பாஷா, இவன் பேர் ஆசா, அவன் பேர் பாஷா. அவன் கொஞ்சம் இவனுக்கு நெருக்கடி கொடுக்குறான். அப்போ இவன் என்ன செய்கிறான்னா, இன்னொரு அந்நிய ராஜா, சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்துக்கு வெள்ளியும் பொண்ணும் கொடுத்து, நீ எனக்காக அவனை கவனி, அவன் எனக்கு இடைஞ்சல் கொடுக்குறான், நீ அவனை கவனி அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒருத்தர் வரார் 16:7 ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி சொல்றாரு ஆசாவின் இடத்துல, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல். இப்ப இந்த பாஷா இவனுக்கு இடைஞ்சல் பண்றான்னா இவன் யாரை நோக்கி கூப்பிடணும்? சத்தமா சொல்லுங்க. ஏற்கனவே இவன் இதே மாதிரி பலவீனனா இருந்தபோது என்ன சொன்னான்? ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது நமக்கு. நாங்கள் உம்மை சார்ந்து கொண்டு இத்தனை திரளான ஜனங்களுக்கு முன்னாடி நாங்கள் யுத்தம் பண்ண வந்திருக்கோம் சொன்னான்ல. இப்போ இவன் தேவனை சார்ந்து கொள்ளாம யாரை சார்ந்து கொள்றான்? மனிதன். அதனால தான் இவர் சொல்றாரு, கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால முடிஞ்சு போச்சு உனக்கு, அவ்வளோதான்.
9வது வசனம் பாருங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும். இந்த விஷயத்தில் நீர், சத்தமா சொல்லுங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவில்லாம போயிட்டியா? அறிவில்லாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டியே. நீ ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு பதில் யார்கிட்ட போய் கேட்கிற? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு கர்த்தர் சொல்லி இருக்காரு. நீ மனுஷன்கிட்ட போற, நீ அரசியல்வாதிகிட்ட போற, ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போற. அவன் உதவி செய்ய மாட்டானா, இவன் உதவி செய்ய மாட்டானான்னு நினைக்கிறியே. இது என்ன செயல் அப்படின்னு கேட்கிறார். இந்த விஷயத்தில் நீர் மதி இல்லாதவராயிருந்தே பாருங்க. அப்ப இவன் கர்த்தரை சார்ந்து கொள்ற, கர்த்தரை தேடுறதை விட்ட உடனே இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். பாருங்க, 36 வருஷம் நல்லா போச்சுங்க. இவன் கர்த்தரை விட்ட உடனே அடுத்த 3 வருஷம் தாங்க உயிரோட இருந்தான். பாருங்களேன், 10வது வசனத்தில், அது நிமித்தம் ஆசா ஞானதிருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவலறையில் வைத்தானாம். 12வது வசனம் பாருங்க. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்தில், முடிஞ்சு வச்சா 36 வரைக்கும் நல்லா இருந்துச்சு. கர்த்தரை தேடுற வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. நீங்கள் நிறைய பேருக்கு அந்த விஷயம் புரிய மாட்டேங்குது. கர்த்தரை தேடுறதை விட்டுட்டோம், கர்த்தருக்கு பயப்படுறதை விட்டுட்டோம், கர்த்தரை விட்டு பின்வாங்கிட்டோம்னா அடுத்து நமக்கு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவு புத்தீனமான செயல். கர்த்தரை விட்டு விலகுவது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் கால்களில் வியாதி கண்டு பாருங்க, அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது. அவன் தன் வியாதியிலும், சத்தமா சுவாசிங்க பார்க்கலாம், கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். பார்த்தீங்களா? ஒன்ஸ் பின்மாற்றம் என்றால் அது பின்மாற்றம் தான். வியாதி வந்த போதுமே அவன் திரும்ப தன்னை திருத்தி கொண்டு கர்த்தரை தேடுவோம்னு நினைக்கவே இல்லை. அப்பவும் கர்த்தரை மறந்து பரிகாரிகளையே தேடினான். தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தரை தேடுறது, கர்த்தருக்குள்ள வாழ்றது, கர்த்தருக்காக வாழ்றது, கர்த்தருடைய பிள்ளையா வாழ்றது தான் புத்திசாலித்தனம். புரியுதா? ஆண்டவர் கூட சொன்னால 2 பேர் வீடு கட்டினா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் தன் ஆழமாய் தோண்டி தன் வீட்டை அஸ்திபாரம் போட்டு கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். எத்தனை பேர் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிற போகிறீங்க? அறிவுபூர்வமாக எத்தனை பேர் நடந்துக்க போகிறீங்க? அப்போ அறிவு சொல்லணும் உங்களுக்கு. ஏய் ஜோம் பண்ணு. என்ன காலையிலேயே அறிவு கட்டத்தனமாக தூங்கிக்கிட்டு இருக்க? எந்திரி, ஜோம் பண்ணு. தூங்குனா ஏதாவது கிடைக்குமா? அதிகாலையில் கர்த்தரை தேடு. வெள்ளிக்கிழமை பாஸ்டர் உபவாச ஜெபம் வச்சுருக்காரு. என்ன வீட்டில் தூக்க வேண்டியிருக்கு, அதான் எல்லா நாளும் தூங்குறீங்க. வெள்ளிக்கிழமையாக எழுந்துச்சு சர்ச்சுக்கு ஓடு ஓடு. வெள்ளிக்கிழமை போய் நல்லா ஜெபம் பண்ணு. சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணு. எல்லாரோட சேர்ந்து என்ன செய்? அறிவு சொல்லுதா? அறிவு சொல்லுதா? சொல்லணும்ல. அதுக்குன்னு கிளம்பி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்துடாதீங்க. வந்துட்டு, என்ன பாஸ்டர் இன்னைக்கு வருஷம் கிடையாதா? கேட்டில் நிற்கிறேன். என்னம்மா ஒரு நாள் வராதது ஆள் நீ வந்திருக்க? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணீங்கல்ல. அதனால கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா. நான் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. 2வது விஷயம் என்னன்னா, யாரோ ஒருத்தர் சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக அதை நம்புறது. அது ஒரு அறிவீனமான செயல்.
ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த விருட்சத்தின் கனியை நீ சாப்பிட்டீன்னா சாகவே சாவாய். எந்த விருட்சம்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். சாகவே சாவாய். சர்ப்பம் வந்து சொல்லுது, என்ன சொல்லுது? 4வது வசனம், நீங்கள் சாகவே சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று அவருக்கு தெரியும். என்ன? ஆமாம். உடனே இந்த அக்கா என்ன செஞ்சிருச்சு? பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் என்ன அந்யோன்யம் பத்தியில. சரி, இப்போ என்னாச்சு? மகிமை இழந்துட்டாங்க, ஒளிஞ்சிருக்கான். ஆண்டவர் வந்தார், அதாமே எங்கே இருக்கிறாய்? ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? நான் நிர்வாணியாய் இருக்கிறேன். உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாரு? நான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன விருட்சத்தின் கனியை புசிச்சியா? அதுக்கு அவன் என்ன சொன்னாங்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிட்டீங்க. உடனே நமக்கு உடனே ஆறுதல்லாம் சொல்ல மாட்டாங்க, முதல்ல ஏண்டா பண்ணன்னு தான் கேட்பாங்க. என்ன? அப்படிப்பட்ட நல்லவர்கள் தான் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். ஏண்டா பண்ண அப்படிங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் தான் சொன்னான். ஆமாம், அவன் சொல்லிக்கிட்டே அவன். அடுத்த கேள்வி நமக்கு என்ன வரும்? அவன் சொன்னான்னா உனக்கு எங்க அறிவு போச்சு? அவன் 1000 சொல்லுவான், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? பாருங்க, பக்கத்தில் ஒரு குத்து குத்தி சொல்லுங்க, உன் முடிவை நீ தான் எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு முதலே சாரி கேட்டுருங்க, பக்கத்தில் பார்த்து சாரி. அறிவு இருக்கா? நல்லா கவனிங்களேன். உன் வாழ்க்கை நல்லா சொல்றீங்க, ஆனா உங்க வாழ்க்கைக்கான முடிவு யார் எடுக்கிறா? இவன் என்ன சொல்றான்? 12வது வசனத்தில், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள். கூட இருக்கிறவன் 1000 சொல்லத்தான் செய்வான். நீங்க ஒரு தலைவலின்னு சொல்லுங்க, 1008 மருத்துவம் பக்கத்தில் இருக்கிறவன் என்ன செய்வான்? சொல்லுவான். ஒரு கடன் பிரச்சனை, ஒரு பொருளாதார பிரச்சனைன்னு சொல்லுங்க, 1000 பேர் 1008 வழி என்ன செய்வான்? சொல்லுவான். அது ஒரு அதுதானே கூட, அதுதான் கூட இருக்கிறாங்க. அதில் நல்லதும் இருக்கும். புரியுதா? அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? அந்த அறிவை பயன்படுத்தி நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் தான் எடுத்தா, அது வெற்றியோ தோல்வியோ எனக்கு எந்த கில்ட்டும் இருக்காது. நான் யார் என்னைய கேள்வி கேட்கவும் முடியாது. இவன் சொல்கிறான், எனக்கு தந்த ஸ்திரீயானவள் கொடுத்தால் நான் புசித்தேன். அப்படின்னா நம்ம என்ன கேள்வி கேட்பான் அவன்கிட்ட? என்னத்தை கொடுத்தாலும் குடிச்சிருவியா? நீ என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிடுவியா? இதுக்கு நம்ம ரொம்ப மட்டமாலாம் பேசுவோம். அதெல்லாம் இந்த நாகரிகம் கருதி இங்கே நான் பேச முடியாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அந்த கண்டெக்ஸ்ட்லாம் புரியுதா? நமக்கு இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயம். அவன் கொடுக்குறாங்கிறக்காக விஷத்தை குடிப்பியா? கேட்டிருக்கோமா? கேட்டிருக்கோம். நம்மளையும் பார்த்து பல பேர் கேட்டிருக்கான். அவட்ட கேட்கிறாரு ஆண்டவர். ஸ்திரீ என்ன சொல்றா? சர்ப்பம் என்னை ஏமாத்திட்டாங்க. நீ ஏன்டா ஏமாறுற? ஒரு நாளும் ஏமாத்துறவனை இந்த உலகம் ஒன்றும் சொல்லாது, ஏமாறுறவனை தான் சொல்லணும். ஏன்னா உனக்கு இருக்கா இல்லையா? நம்ம தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். we have complete potential in our head. நம்ம தலையில் என்ன இருக்குது? சகல ஆற்றலும் இருக்கிறதே. அறிவு இருக்கு. ஆண்டவர் சொல்றார், உட்கார்ந்து யோசி. என்ன செய்ய? இன்னைக்கு யோசிக்கிறதுக்கு எங்கேயா நேரம்? யோசிக்கிறதுக்கு எங்க நேரம்?
ஒரே ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். அதனால தான் இப்போ இந்த யோகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார்ந்து தியானம் பண்ண வைக்கிறாங்க. மூளை எங்கேயாவது சரியானதை சிந்திக்குதானா, அங்கேயும் தேவையில்லாததையே தான் என்ன செய்யும், சிந்திக்கும். உட்கார்ந்து யோசிங்க, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் என்ன செய்யலாம், யோசிங்க. ஆண்டவர் நம்மோட பேசுவாரா இல்லையா? நம்ம அறிவு வேலை பார்க்குமா இல்லையா? கவனிங்க கவனிங்க, அறிவு என்ன செய்யணும், கண்டிப்பாக வேலை பார்க்குங்க. உங்களுக்கு புரியுதா? ஆமாம், கண்டிப்பாக வேலை பார்க்கும். எங்க ஒரு அம்மா மாவாட்டி இருந்திருக்கு. எதுக்கு மாவாட்டம்? இட்லி தோசை சுடுறதுக்கு தான். அப்போ அந்த அம்மா யோசித்திருக்கு, கொஞ்சம் கூட மாவை போட்டு அப்படியே அந்த தெருவில் மற்றவங்களுக்கு கொடுப்பாமே, பாவம் சில பேர்லாம் வீட்டில் இட்லி தோசை சுடுறதுக்கு மாவு அரைக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்கன்ட்டு. அப்புறம் ஏக்கா உங்களுக்கு மாவு எதுவும் தேவைப்படுமா? என்ன மாவு? இட்லி தோசை மாவு. நான் ரெகுலராக அரைப்பேன் எங்கள் வீட்டுக்கு, நீங்கள் எதுவும் உங்கள் வீட்டுக்கு அரைப்பீங்களா? எங்கக்கா நேரம் இருக்குது, அரைக்கிறக்கே நேரம் இல்லை. காலையில் வேலைக்கு போனால் எல்லாம் சாயந்தரம் தான் வரோம், நைட்டு இட்லி தோசை தான் கடையில் தான் வாங்கிக்கிறோம், வாய்க்கே நல்லா இல்லை. ஏக்கா எனக்கிட்ட மாவு இருக்குது, நான் உங்களுக்கு தரட்டுமா? நான் ஒரு ஒரு பாக்கெட்டு வந்து ஒரு 15 ரூபா 20 ரூபான்னு கொடுக்குறேன். ஏக்கா தாங்கக்கா மாவு. ஐயோ மாவு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பாருங்க. நம்ம என்ன செய்கிறோம், மாவு அரைக்கும் போதே இந்த மனுஷனை கட்டினதுக்கு எருமை மாடை கட்டு வந்தால் கூட நம்ம பால் நீ உனக்கு எருமை மாடு கொடுத்தாலும் உன்னால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர, ஏன்னா உனக்கு சிந்திக்க தெரில என்ன. அதனால தான் ஆண்டவர் எதை சிந்திக்கணும்னு சொல்லியிருக்கா. உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, யுவர் மைண்ட் ஷுட் திங்க் பாசிட்டிவ்லி. உங்கள் மைண்டு எப்போதும் நல்லதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும். நல்லதுன்னா என்ன இருக்கு, 1008 பிரச்சனை வீட்டில் இருக்கு, அதை யோசிக்காத. என்ன செய்யலாம், எப்படி இதுல இருந்து நம்ம வெளியே வரலாம், எப்படி நன்மை செய்யலாம், புரியுதா? பிரச்சனை இருக்குது, ஆனா there are solutions in your brain. மூளையில அறிவு இருக்குது, அதில் தான் சொல்யூஷன் என்ன செய்து இருக்கு. நம்ம பிரச்சனை தான் யோசிக்கிறோமே தவிர அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு இதை என்ன செய்யறதில்ல, யோசிக்கிறது இல்லை. கேட்டால் அது இதுன்னு நம்ம என்ன செய்கிறோம். அதனால் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, மனசு என்ன சொல்லுது, பிரெயின் என்ன சொல்லுது, அறிவு என்ன சொல்லுது அப்படிங்கிறது. இது என்ன பாயிண்ட்டு இப்போ புரிஞ்சா எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது? ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இல்லாட்டினா பிரச்சனை இல்லை, நல்ல சப்ஜெக்ட் தான். 3வது, உணர்ச்சி வசப்படும் போது நம்ம எந்த முடிவும் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், வேதம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வர்ற நேரம் நம்ம நிதானத்தை கடைப்பிடிக்கணும். அந்த நேரம் செயல்படக்கூடாது, அந்த நேரம் சிந்திக்கக்கூடாது, அந்த நேரம் யோசிக்கக்கூடாது. யோசித்தா அது பல விதமாக மூளை என்ன செய்யும். ஸோ அங்கே தான் அறிவு இருக்குது. இப்போ ஜெயிலில் நிறையா பேர் கிடக்கிறான், கேட்டால் என்ன சொல்கிறான், எங்கள் கோவத்தில் அடித்தேங்க, அது மண்டை போய் இதில் முட்டி தெரிச்சிருச்சு, செத்து போயிட்டாங்க, என்ன செய்ய, ஒரு செகண்டு இவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அது கேஸ் நடக்கும், அப்புறம் ஒரு 7 வருஷம் என்ன பாருங்கள், வாழ்க்கையே போச்சு. நிதானம் இழக்கிறது பேர் அறிவு அல்ல. அந்நேரம் அறிவு சொல்லும், அமைதியாரு, பார்த்துக்கலாம், பொறுமையாரு, எதுவும் செய்யாத, அடிக்காத, பேசாத, வேண்டாம், இப்படி சொன்னால் அது பேர் அறிவு. ஆடுறான் அவனை, என்ன கேள்வி கேட்டான்னு புட்டிப்பைய என்ன செஞ்சிருவான்.
அட்ரா பெயிலில் வெளியே வந்துடலாண்டா, இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் அறிவாங்க? யோசிங்க. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அப்போ ஜெயிலில் கிடக்கிறவங்களாம் யாரு? புரியுதா? அது மாதிரி ரொம்ப குஷியாக இருக்கும் போதும் நம்ம பைபிளில் ஏரோதுன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் தன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு பெரிய பார்ட்டி வச்சான். அமைச்சர்கள்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவனுடைய மகா வந்து நடனம் ஆடுறா. இவன் மயங்கிட்டான். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, மார்க் 6:23, நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருவேன். நீ என்ன கடவுளா? எதை கேட்டாலும் தருவேன், அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் தருவேன். நேராக போனான். அப்பா எனக்கு வாங்கி தராங்களாம் ராஜ்யம். உனக்கு ராஜ்யம் வேண்டாம், பூஜ்ஜியம் வேண்டாம். அந்த யோவான் ஸ்நானகன்னு ஒருத்தர் தலை கேளு. என்ன என்ன யாரும் சொல்கிறீங்க நீங்கள்? யோவான் ஸ்நானகன். நீ போய் யோவான் ஸ்நானகன் தலைன்னு கேளு, அப்பாவுக்கு புரியும். இப்போ அம்மா யோவான் ஸ்நானகனுடைய தலையை ஏற்றாங்க. ஷாக் ஆயிட்டான். ஏன்னா இவனுக்கு யோவான் ஸ்நானகன்னா பயம். யோவான் ஸ்நானகன் மேலே மரியாதை. ஏற்கனவே இவ தொல்லை தாங்க முடியாம தான் யோவான் ஸ்நானகனை ஜெயிலில் வச்சிருக்கிறான். பாருங்க 26ஆம் வசனம் பாருங்க. ராஜா மிகுந்த துக்கம் அடைந்தான், ஆகிலும் ஆணை நிமித்தமும் கூட பந்தி இருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மனதில்லை. முடியல. ஒரு பரவச சிந்தையில் அவன் என்ன செஞ்சிட்டான்? ஆணையிட்டான். இந்த மாதிரி பயப்படுற நேரம் நம்ம எடுக்கிற தீர்மானம் தவறாக இருக்கும். சந்தேகம் வெரி ராங். சந்தேகம் ரொம்ப ராங். அது யாரையுமே நம்ம சந்தேகப்படக்கூடாது. பட்டோம்னா நம்ம எடுக்கிற முடிவு தவறான முடிவாக இருக்கும். உடைய பார்வை எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு போவோம். பக்கத்தில் சொரிந்து சொல்லுங்கள், எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு போங்க. மஞ்சள் கண்ணாடி போட்டவனுக்கு எல்லாம் எப்படி தான் தெரியும்? என்ன அதை எப்படி சொல்லுவாங்க? மஞ்ச காமாலக்காரனுக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளே மஞ்ச காமாலை. நம்ம என்னத்துக்கு மற்றவன் மஞ்சளாக இருக்கான்னு சொல்லிக்கிட்டு? புரியுதா? நம்ம வார்டுக்கு போவோம், அவ்வளோதான். என்ன அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? யோபுவை பற்றி ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். யோபு எப்படி பேசுகிறான்? நிதானமாய். யோபின் மனைவி என்ன சொன்னா பாருங்க, கஷ்டம்தான், நெருக்கம்தான், பிரச்சனை தான், போராட்டம்தான். அதுக்குன்ட்டு நிதானத்தை என்ன செய்யக்கூடாது? அறிவை இழக்கக்கூடாது. அவள் என்ன சொல்கிறா? தேவனை தூசித்து ஜீவனை விட்டும். பாருங்க, இவன் நல்லவன், அதனால் ரொம்ப கண்ணியமாக பேசுகிறேன். வேற எவனாதுன்னா என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? என்னை அனுப்பிவிட்டு வேற ஆளை கல்யாணம் பண்ணணும்னு பார்க்குறியா கேட்பான்ல. நீ இவ்வளோ வில்லங்கமாக பேசும்போது அவன் கேட்பானா? கேட்க மாட்டானா? அதுக்கு யோக்கியமாக அவன் என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? ஏங்க பாயாசம் செஞ்சேன், தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், இதில் விஷம் கலந்துருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிச்சிட்டு சாவோம்னு சொல்லியிருந்துருக்கணும். இவர் சாகணுமா? இவா ஓய். பாருங்க, சில நேரம் இந்த பிரச்சனை நெருக்கம் வரும்போது இந்த மாதிரிலாம் தவறான முடிவுகளை என்ன செய்வோம்? இனி நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. ஏன் வாழக்கூடாது? நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லாவா இருக்கான்? என்ன எல்லாரும் வாழ்கிறாங்கல்ல, நம்மளும் என்ன செய்வோம்? வாழணும். ஸோ இந்த அறிவு என்ன சொல்லும்னா வாழணும்னு சொல்லும். வாழக்கூடாதுன்னு ஒருத்தன் முடிவு பண்ணுறான்னா அதுக்கு பேர் என்னது? ஆமாம், இந்த ஏதோ ஒரு பிள்ளை நீட் தேர்வில் மார்க் வாங்கலன்னு சொல்லி சூசைட் பண்ணிச்சில்ல, பேர் என்னது? அனிதாவா? பாருங்க அது நிறைய மார்க் எடுத்திருக்கான். எந்த மார்க்கு தெரியலையா? நிறையா மார்க் எடுத்திருக்கான். அது நான் அறிவாளியா? நான் அதனால தான் சொல்கிறேன், படித்து மார்க் வாங்குறதுக்கு பேர் அறிவு கிடையாதுங்க. நீ வாழணும், நீ நல்லா படிக்கணும், நீ முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அறிவு தான் என்னது? அறிவு.
நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அறிவு எப்பயுமே நம்மளை நேர்வழியாக நடத்தும், ஆக்கப்பூர்வமாக நடத்தும், பாசிட்டிவாக நடத்தும். நெகட்டிவாக போகிறோம்னாலே அறிவு இல்லைன்னு அர்த்தம். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து முடிச்சிருவோமா? இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம என்ன செய்வோம்? பக்கத்தில் பார்த்து எப்படின்னு கேளுங்க. சொல்லுங்கள், ஒரு 5 நிமிஷம் நாங்கள் உட்காந்துருக்கோம்னு சொல்லுங்கள். ஒரு அலேலியா சொல்லுங்கள் பார்க்கலாம். அலேலியா சொல்லாதவங்களுக்காகவும் சொல்கிறேன், அல்லேலியா சொன்னவங்களுக்காக நான் பேச போகிறேன். ஒரே ஒரு காரியம் அது இருக்குது, நிறைய இருக்குது, அது பேசலாம். ஒரு மாதம் சாம்பிளுக்கு சில விஷயங்களை பேசுவோன்னு பார்த்தேன். இது அடுத்த வாரம் பேச வேண்டியிருக்கு போல். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. ஏன்னா இதுவரை நம்ம அறிவீனமாக மதியீனமாக செஞ்சு உடைச்ச உறவுகள் உண்டு, உடைத்த தரிசனங்கள் கனவுகள் உண்டு, உடைத்து போட்ட நாட்கள் உண்டு. இன்னைக்கு கலைஞ்ச காலங்களெல்லாம் திரும்ப வருமா? யோசிங்க பார்க்கலாம். நாட்களை வீணாக்கிறதே எவ்வளோ பெரிய அறிவீனம்னு யோசிச்சு பாருங்க. இப்படி நிறையா இருக்குது, நிறையா. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இதெல்லாம் பேசும்போது நம்ம மேலே உள்ள கன்சர்னில் தானே பேசுகிறேன். நம்மளை குற்றப்படுத்தி பேசலை. அறிவில்லாமல் இப்படியே போயிட்டியடா அப்படின்னு குற்றப்படுத்தி பேசலை. டே இப்படி ஆயிட்ட, இனிமேலாவது என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அப்போ ஆண்டவர் நம்மளை ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். நீங்கள் இந்த சத்தியத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கன்விக்ட் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களை ரெஸ்டோர் பண்ணுவார், ஆண்டவர் உங்களை புதுப்பிப்பார். நீங்கள் இழந்து போனவைகளை திரும்ப என்ன செய்யலாம்? அது நம்முடைய மதியினம்தான், நம்முடைய என்ன சொல்கிறது. ஆனால் தேவன் அதை என்ன செய்வார்? நமக்கு ரெஸ்டோர் பண்ணி தருவார். இனி நம்ம புத்திசாலித்தனமாக என்ன செய்யணும்? ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிப்போம். ஏன்னா ஒரு 5 பாயிண்ட்டை நம்ம பார்த்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். எத்தனை பாயிண்ட் பார்த்தோம்? 4 பாயிண்ட் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது மற்றவர்களுடைய காரியத்தை நாம் அறியாமல், இப்போ மற்றவருடைய காரியத்தை நம்ம முழுசாக அறிய முடியுமா? நம்ம இயேசுநாதர் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், இயேசு அவருடைய சிந்தனைகளை அவருக்கு எல்லாம் தெரியும். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஆள் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். கமான், மைக் கொடுங்கப்பா. யார் எந்திரிங்க? தெரியலையா? பக்கத்தில் இருக்க ஆள் என்ன நினைக்கிறான்னு உங்களுக்கு என்ன செய்யலை? தெரியல, அறிய முடியாது. நம்ம யாருடைய காரியத்தையும் நம்மளால் அறிய முடியாது. ஆனால் நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ணுறோமே, இவாதான் எனக்கு தெரியும், அவ அன்னைக்கு என்னை பார்க்கும்போதே எனக்கு தெரியும், இவன் தான். என்ன, அவன் என்னை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் அப்படி போகிற பக்கம் என்னை என்ன செய்கிறான்? திரும்பி பார்க்குறான். அவன் தான். யார் மென்டல்? இப்போ அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அவனை நான் எதுக்கு நிதானிக்கணும்? அவனை பற்றி நான் ஏன் பேசணும்? அவனை பற்றி நான் ஏன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும்? நான் சொல்கிறது புரியுதா? என் வாழ்க்கை, என் போக்கு. ஏன்னா நான் என்னால் மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. யார் என்ன பண்ணால் எனக்கு என்ன? அப்படி மற்றவங்களை தவறாய் ஜட்ஜ் பண்ணுறது ஒரு நல்ல செயல். ஏலி வயசான ஒரு முதிர்ந்த பாஸ்டர், ஏதோ நேற்று ஊழியத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவர் அறிவீனமாக நிறையா பேசுவாருங்கிறத சொல்லலாம். பாருங்க, ஊழியத்துலலாம் பேச்சு ரொம்ப முக்கியம். கவனிங்க, ஊழியத்தில் உங்களால் ஷைன் பண்ண முடியலைன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னது? பேச்சு தான். அப்படியே வெட்டி விட்டுறோம், ஆட்களை துண்டாக்கிறோம். அப்படி பட்டய குத்துக்கள் போல் இருக்கார் இல்லையா பைபிளில்? ஆமாம். ஆனால் இனிய நாவு எலும்புகளையும் என்ன செய்யும்? நொறுக்கும். ஆமாம். அப்போ பேச்சு, நல்லா பேசி ஆட்களை இழுக்கிற ஆட்களும் உண்டு, பேசி ஆட்களை கட் பண்ணி விடுறவங்க உண்டு. இந்த கேர்சல் ஊழியம் இதுக்கெல்லாம் அப்படியே தேனா பேசணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேனா பேசணும். தேனா பேசுறதுக்கு பேர் அறிவு. புரியுதா உங்களுக்கு?
உங்களால் பேசி சாதிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? பயன்படுத்தலை. நம்ம இந்த மூளையை பயன்படுத்தி இந்த ஆளை எப்படி கவுக்கலாம், எப்படினாலும் கவுக்கலாம். அறிவு தான். நான் சொல்கிறது என்ன சொல்கிறீங்க? அறிவு தான். எங்கே நிற்கிறோம்? ஏலி நல்ல பழுத்த பழம். அண்ணால் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து சாயந்தரம் சத்தம் இல்லை, உதட மட்டும் அசைஞ்சிக்கிட்டு இருக்கு. இவர் மெல்ல பக்கத்தில் போய் என்ன கேட்டார் தெரியுமா? வசனத்தை போடியா. என்ன கேட்குறாரு? 1:4 1:14, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு. ஏன் இதை கேட்கும்போது ஒரு விசுவாசிக்கு என்ன தோணும்? இப்போ நான் தான் வந்து என்னம்மா குடிச்சிருக்கியா அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? யாரை பார்த்து குடிச்சிருக்கியான்னு கேட்டார். யாரை பார்த்து கேட்டார்? என்ன பார்த்து கேட்டார்? என் புருஷனை பார்த்து கூட கேட்டிருந்துருக்கலாம். யாரை பார்த்து கேட்டார்? என்ன பார்த்து? ஏக்கா பாருங்கக்கா, நல்லா பாருங்க, என்னை பார்த்தா குடிச்ச மாதிரி அக்கா இருக்கு. இல்லை, அது என்ன வார்த்தை? அது யோசிங்க. இப்போ இவர் என்ன ஜட்ஜ் பண்ணுறாரு? அவ சொல்கிறா, ஐயா நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கர்த்தருடைய. அவள் எவ்வளோ ஜென்டலாக பேசுகிறா. இவர் என்ன ஜட்ஜ்? இப்போ இதை கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னம்மா காலையிலேருந்து நான் பார்க்குறேன் இப்படியே முணுமுணுன்ட்டுக்கிட்டே இருக்கிறியே, என்ன பிரச்சனை? அப்படி கேட்டிருந்தா அது கரெக்டு. நான் சொல்கிறது என்னென்னா, இவர் தவறாய் நிதானிக்கிறார். எதுக்கு நிதானிக்கணுங்கிறேன்? அவளை நிதானிச்சு உமக்கு என்ன வேணும்னா என்னன்னு போய் கேளும். இல்லாட்டினா பேசாமல் உட்கார்ந்துடும், அவள் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவா. சொல்கிறது புரியுதா? என்றைக்குமே யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாது. நம்ம வேலையை மட்டும்தான் பார்க்கணும். விபச்சாரத்திலேயே பிடிச்சி கொண்டு வந்த அந்த ஸ்திரீயை பிடிச்சிட்டு வந்தவங்ககிட்ட இயேசுநாதர் என்ன சொன்னார்? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் பிடிச்சிட்டு வர சொன்னேனா? புரியுதா அவங்களுக்கு நான் சொல்கிறது? ஊழியம் செய்கிறவங்க ரொம்ப பயபக்தியாக நாங்கள் நடந்து கொள்வோம். ஆமாம், ஒரு சகோதரர் முந்தி நல்லா உற்சாகமாக வந்தார். வேறொரு சபையிலிருந்து வந்தவர். புகைப்பழக்கம் இருக்கும் போல், எனக்கு தெரியாது. நான் போகிறேன் ரோட்டில், நான் கிராஸ் நான் அவரை தூரத்துலேருந்து பார்த்துட்டேன். ஆனால் நான் திரும்பவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருந்தேன். அவரை நான் பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை நான் உண்டு பண்ணிட்டேன். ஆனால் அவர் என்ன யோசித்திருக்காருன்னா, எப்படியும் பாஸ்டர் நம்மளை என்ன செஞ்சுருப்பார், பார்த்துருப்பார் அப்படின்ட்டு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்கிட்ட வரும்போது, பாஸ்டர் ஐயா எனக்கு ஒரு சின்ன பலவீனம் இருக்குது அப்படின்னாரு. அப்படியா? என்ன பிரதர்? என்னது அப்படின்னேன். கொஞ்சம் அப்பப்போ சிகரெட் குடிப்பேன் அப்படின்னேன். அப்படியா பிரதர், உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. இப்போ தான் அவருக்கு தோணும், ஆஹா நம்ம தான் தேவையில்லாமல் வாயை விட்டோமா, பாஸ்டர் என்ன செய்யலை, பார்க்கல. பார்த்தீங்களா? இல்லை, இவர் குடிச்சா என்ன, குடிக்காட்டி எனக்கு என்னையா? நான் பாஸ்டரு, நான் நல்ல காரியங்களை பேசிட்டு போய்கிட்டே இருப்பேன். அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில். இல்லை, நான் என்ன சொல்கிறேன் நான் சொல்கிறேன் சொல்லுங்க. இவர் சிகரெட் குடிக்கிறாருன்னு நான் ஏன் பக்தி வைராக்கி அடையணும்? புரியுதா உங்களுக்கு? உறவு ரொம்ப முக்கியம்ல, இல்லை பாருங்க. அதனால் அவர் அதுக்கப்புறம் நல்லா இருந்தார். அப்புறம் வேலை நிமித்தம் வேறு தாயல்பட்டிக்கு மாறி போனார். நல்லா தான் இருந்தார், நல்ல குடும்பமாக நம்ம சபைக்கு வந்துருந்தேன். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நான் இவரை கடிந்து கொள்ளலாம் என தேவையில்லை. ஆலயத்துக்கு வந்தார்னா என்னைக்குனாலும் ஒரு நாள் கர்த்தர் அவரை என்ன செய்வார், சந்திப்பார். நான் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நான் கடவுள் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? பைபிள்லே என்ன போட்டிருக்கு? ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். பாருங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம்.
இது ஈஸி. ஏன்னா உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் யாரோ ஒருத்தர். இன்றைக்கி வீட்டில் போய் உங்கள் மனைவிட்ட நீ ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்கிற சகோதரர்கள் பாக்கியவான்கள், சொல்லப்போனால் அறிவாளிகள். புரியுதா? ஆமாங்க, புரியுதா? அதே மாதிரி சகோதரிகள், உங்களை கட்டினது எனக்கு கிடைச்ச பெரிய தாலி பாக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு அறிவு சார்ந்த சொல். நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் வேணால் சொல்லி பாருங்கள், உங்கள் உலகமே என்ன செஞ்சிடும்? மாறிடும். நீங்கள் குற்றப்படுத்துகிறதுனால எதையுமே உங்களால் சரி பண்ணவே முடியாது. ஏசுநாதரே பாருங்களேன், என்னைக்கும் நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டேவா இருக்கிறாரு? இல்லை. இந்த விஷயத்தில் கூட நான் சொன்னேன், ஆண்டவர் நம்மளை குற்றப்படுத்தணுங்கிறது நோக்கம் கிடையாது, நம்மளை ரெஸ்டோர் பண்ணணும். நம்மளால் என்ன மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ செய்யணும். அதுக்கு தான் சில நேரங்களில் சில விஷயங்களை கத்த நம்ம மைண்டில் தோன்ற பண்ணுவார், அவ்வளோதான். அதுக்காக நம்ம போய் அவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? சத்தமாக ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இனி தவறான அபிப்பிராயம் நாம் கொள்ள வாரீங்க, நான் வரேன், நான் ஏதோ உங்களை கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பாஸ்டர் கோச்சிக்கிட்டாரு, அவ்வளோதான். அவர் ஏன் கோச்சிக்கணும்? அதுதான் ஏதோ ஒரு கதையை சொல்லி அது மாதிரி. அதுக்கு என்ன செய்யலாம்? நேரடியா நான் பார்க்காம போறேன், பாஸ்டர் ஸ்தோத்திரம் பிரதர், முடிஞ்சு வச்சு. என்ன சொல்றீங்க? இல்லாட்டினா சரி, பாஸ்டர் ஏதோ அவசரத்தில் என்ன செய்றாரு, போறாரு. அதனால நம்ம சமாதானமாக இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாரும் நமக்கு வேணும், உறவுகள் நமக்கு வேணும். ஸோ 5 காரியங்கள் பார்த்துருக்கோம். எல்லோரும் எழுந்து நின்று ஜோம் பண்ணுவோமா? எதுக்காக ஜோம் பண்ண போகிறோம்? ஜோம் பண்ணுவோம். எல்லோரும் எழுந்து நின்று. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீர் சொன்னதினால் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் கண்டதினால் நான் எங்கள் ஆதரவே அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உம்மை. எங்கள் ஆதரவே அடைக்கலமே எங்கள். எல்லாரும் ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க தலை மேல கை வச்சு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, முதல்ல என் மதியினத்தை மன்னியும்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க. எவ்வளவோ காரியத்தை அறிவீனமா நான் செய்து இழந்திருக்கிறேன், நஷ்டப்பட்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நான் சிலரை நம்பி ஏமாந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த அறிவு ஆற்றல் உள்ளதுங்கிறத நான் நம்பாம போயிட்டேன். நான் உட்கார்ந்து யோசிக்காம போயிட்டேன். ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து நான் நிதானிக்காம போன நேரங்கள் காலங்கள் உண்டு. அது நிமித்தம் உண்டான நஷ்டங்கள் கஷ்டங்கள் ஆண்டவரே ஒரு விசை மன்னித்து அதை ரெஸ்டோர் பண்ணி கொடுங்க, அதை புதுப்பித்து கொடுங்க. தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டது போல எங்க மதியினத்தினால புத்தியினத்தினால நாங்கள் இழந்தவைகளை திரும்ப எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்மால நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஓ ஜீசஸ், இனி நம்ம அறிவு சார்ந்து வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க. இனி சர்ப்பம் எங்களை வஞ்சிக்க கூடாது. இனி மனிதர்கள் எங்களை வஞ்சித்து விட கூடாது. இனி நாங்க யாரையும் நம்பி ஏமாந்து போக கூடாது ராஜா. பாயிண்ட், கத்தரை விட்டு விலக கூடாதுன்னு நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களை விட்டு விலகிறது எவ்வளோ பெரிய மதியினோம். உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு காரியத்தை கேட்காம செய்யறது எவ்வளோ பெரிய மதியினோம். உங்களை பற்றி கொள்ளாம மனிதர்களை நம்புறது எவ்வளவு பெரிய மதியினோம். ராபா ஷாலா ரமராக்கா ரதலா ரமனா. ஆண்டவரே, எல்லா நேரமும் நாங்கள் உங்களையே நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, உங்களை உறுதியா பற்றி கொள்ளணும் ராஜா. ராபா ஷபலா ரதலா ரமனா. ஆமா, கோபம், பயம்
இந்த மாதிரி உணர்ச்சிகளின் அடிப்படையில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, கோபத்தை நான் வெளிப்படுத்தக்கூடாது. கோபத்தை உள்ள அடக்கி நிதானமாக நான் செயல்படணும், நிதானமாக பேசணும், யாரையும் காயப்படுத்திடக்கூடாது, எந்த தவறான காரியத்தையும் நான் செஞ்சிடக்கூடாது, யாரையும் நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். யாரையும் நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது ராஜா. ஆண்டவரே, எனக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்டை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கிவ் மீ a பாசிட்டிவ் மைண்ட். என் மனதை நேர்மறையாக்கி கொடுங்க ஆண்டவரே, நேர்மறையாக்கி கொடுங்க ஆண்டவரே, நேர்மறையாக்கி கொடுங்க ஆண்டவரே, என் மனதை நேர்மறையாக்கி கொடுங்க ஆண்டவரே. ஒரு மாலாரா தலாரா மனாக்காரபா ஷபல் அரதல் அரமனா ரதல ரதியாந்த ரமன ரதல. கவனிங்களேன், இயேசு பாருங்க எவ்வளோ ஜென்டிலாக அந்த சமாரியா ஸ்திரீட்ட பேசுகிறாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஜென்டிலாக பேசினாருங்க. அவருக்கு எல்லாம் தெரியும் தானே, எல்லாம் தெரியும். உன்னை பற்றி தெரியாதா, நீ எத்தனை பேர் கூட வாழ்ந்திருக்க, இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? அவர் சொல்கிறாரு, ஏன்னா நீ 5 புருஷர்களோடு வாழ்ந்தவள், இப்போது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல. ஏங்க தேன் மாதிரி பேசுகிறாருங்க. பார்க்குறீங்களா? யாரெல்லாம் அவர் பிள்ளைங்க? ஓ, யார் இல்லையா? ஏசுநாதர் பிள்ளையெல்லாம் கை வைத்து காட்டுங்க. ஏசுநாதர் எப்படி பேசுவாரு? தேனா பேசுவாருங்க. அவ செய்யற குற்றத்தை கூட எப்படி அழகா சொல்றாரு பாருங்களேன். அதனாலதான் அவ கன்விக்ட் ஆயிட்டா. அவர் நான் செய்த எல்லாவற்றையும் சொன்னார். அவர் தீர்க்கதரிசி. பாருங்க, மக்கள் நம்மகிட்ட அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏற்கனவே மக்கள் நஞ்சு பிஞ்சு போய் இருக்கிறாங்க. நம்ம வாயிலிருந்து ஜனங்கள் அறிவை எதிர்பார்க்கிறாங்க. பைபிள் அப்படி தானே போட்டு, ஆசாரியனுடைய உதடுகள்ல இருந்து மக்கள் இல்லையா? போடலையோ? ஆசாரியனுடைய உதட்டில் மக்கள் அறிவை தேடுவார். யார் ஆசாரியன்? நீங்கள் தான் ஆசாரியன், நான் தான், எல்லாருமே தான் ஆசாரியன். நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக தானே தெரிந்தெடுத்திருக்கிறாரு. நம்ம எல்லாருமே இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறோமா இல்லையா? அந்த தரிசனத்தை போடியா, சொல்லிட்டு முடிப்போம். நம்ம தரிசனத்தை போடு. சொல்லுங்கள் பார்க்கலாம். எண்ணிக்கையிலும் தரத்திலும் சபையை மூலமாக சிவகாசிய தேவ பக்தியுள்ள பட்டணமாக. இன்னொரு தடவை வாசிங்க. எண்ணிக்கையிலும் தரத்திலும் சிவகாசிய. யோசிச்சு பாருங்க, சிவகாசியை எப்படிங்க மாற்ற முடியும்? தேனா பேசி தான் மாற்றணும். தேனா ஆக்ரோஷமாக என்ன செஞ்சிடக்கூடாது. இந்த பூமியை மாத்திரக்குரிய ஆண்டவரை தான் நம்மளை உப்புன்னு சொன்னார். உப்புனா என்னது? சுவை. உப்புனா என்னது? நம்முடைய வார்த்தை கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருக்கணுமா? சுவையா பேசணும், இனிமையா பேசணும். எங்க பக்கத்தில் பார்த்து இனிமையா பேசுங்க. என்னங்க இந்த அது என்ன ஏரியா? ஓமாப்பட்டி இல்லைங்க, அது பேர் என்னது? கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே கொங்கு தமிழ் தெரியுமா உங்களுக்கு? கொங்கு தமிழ் தெரியுமா? ஒரு பிள்ளை சொல்லுது, நான் இவரை கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே அந்த தமிழ் தான். எனக்கு அந்த தமிழ் பிடிச்சி போச்சு. ஏன்னா மனைவியவே வாங்க போங்க, ஏனுங்க, ஆமாங்க, அப்படி மரியாதை என்ன செய்வாங்களாம், சொல்லுவாங்களாம். கொங்கு மண்டலம் எவ்வளோ செழிப்பாக இருக்குது தெரியுமா? அந்த சைடு வந்து பாருங்க. ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர், கோயம்புத்தூர், ஐயோ அவ்வளோ அழகாக இருக்குது. மக்களும் இப்படி இருக்காங்க, இனிமையாக. அப்போ கர்மேல் சபைனாலே ஒரு அட்ராக்ஷன் வேணும். அவங்க ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. பேசுகிறதே எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்குங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அதுதான் அறிவு, அதுதான் நம்மளை உயர்த்தும். ஏன்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கணுங்க. அல்லேலூயா. தரிசனம், இது பேர் என்னது, கொள்கையை போட்டு முடிங்க பார்க்கலாம். நம்முடைய கொள்கை என்ன? சபையின் கொள்கை முதல்ல தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, எல்லாரிடமும் அன்பு காட்ட வேண்டும். மூன்றாவது, எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் எல்லா இடங்களிலும். ஆமாம்.
நல்ல பிதாவே, இந்த காலைவில் நீர் எங்கள் மேல் உள்ள கரிசனை நிமித்தம் கர்த்தர் போதித்த நல்ல சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் இந்த சத்தியத்தினால நாங்கள் எரிந்து கொண்டே இருக்கணும். இந்த வார்த்தைகளினால் நாங்கள் எரிந்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் சாம்பல் ஆவதில்லை. இதுதான் கர்த்தர் இந்த செய்திக்கு முன்னாடி கொடுத்த ஒரு ரேமா வேர்ட். நாங்கள் சாம்பல் ஆவதில்லை, நாங்கள் அழிந்து போவதில்லை, நாங்கள் கருகி போவதில்லை, நாங்கள் சாம்பல் ஆவதில்லை. ஏனென்றால் ஒரு பரிசுத்த அக்கினி எங்களை பற்றி எரிய வைத்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மோடு சதா காலம் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா.